ஹலோ வணக்கம் அண்ட் வெல்கம் டு திலாக் டேக். இந்த வீடியோவில் நம்ம ஃபோனில் நம்ம யூஸ் பண்ணுற மொபைல் ஹாட்ஸ்பாட்டை பற்றி தான் டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். ஸோ அதை எப்படி நம்ம யூஸ் பண்ணுறது, எப்படி அதை நம்ம சரியாக கன்ஃபிகர் பண்ணி யூஸ் பண்ணுறது அப்படின்றது தான் டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். இதுதான் நம்ம சேனலுக்கு நீங்கள் முதல் தடவை வந்திருக்கீங்களா, நீங்கள் செய்ய வேண்டிய ஒரு விஷயம் என்ன, நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், அப்படியே பார்த்துல பெல் ஐக்கனையும் கிளிக் பண்ணுங்கள். ஏன்னா நீங்கள் கொடுக்குற லைக் சப்ஸ்கிரைப் பெரிய ஒரு மோட்டிவேஷனாக இருக்க போகுது. அதாவது நம்மளுடைய ஃபோனில் மொபைல் டேட்டா இருக்குமா இருந்துச்சுன்னா நம்ம அதில் ஹாட்ஸ்பாட் ஆன் பண்ணி நம்மளால் நம்மளுடைய வேறு ஒரு ஃபோன்லையோ இல்லை நம்மளுடைய லேப்டாப் கம்ப்யூட்டரில் வைஃபை ஆன் பண்ணி கனெக்ட் பண்ணி நம்மளால் யூஸ் பண்ண முடியும். ஸோ நார்மலாக எல்லாருக்கும் இது தெரிஞ்சிருக்கும். ஸோ இப்படி தான் நம்ம யூஸ் பண்ணுறது. பட் இதில் சில கன்ஃபிகரேஷன் நம்ம சரியாக செஞ்சு வச்சுருக்கணும். பாஸ்வேர்டை சரியாக செட் பண்ணி வச்சுருக்கணும். எவ்வளவு லிமிட் அப்படின்றத செட் பண்ணி வச்சுருக்கோம். இப்படி நிறையவே விஷயங்கள் இருக்குது. நம்ம பாஸ்வேர்ட் போடலைன்னா யார் வேணால் கனெக்ட் பண்ணி உங்களுடைய மொபைல் டேட்டாவை யூஸ் பண்ண முடியும். ஸோ வாங்க அது எப்படின்றத சரியாக பார்ப்போம். ஸோ நீங்கள் செட்டிங்ஸ் போங்க. செட்டிங்ஸில் பாருங்கள், வயர்லெஸ் அண்ட் நெட்வொர்க்ஸ் அப்படின்ற ஆப்ஷன் இருக்கும். இதில் மொபைல் ஹாட்ஸ்பாட் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். ஸோ இதில் போயிட்டு தான் நம்ம ஹாட்ஸ்பாட் சம்மந்தமான சகல செட்டிங்ஸையும் பார்க்க முடியும். ஸோ பார்க்கலாம், மொபைல் ஹாட்ஸ்பாட் அப்படின்னு இருக்குது. ஸோ அதை கிளிக் பண்ணுவோமா இருந்தால் நமக்கு ஹாட்ஸ்பாட்டை ஆன் பண்ணுறதுக்கான ஆப்ஷன் கொடுப்பாங்க. ஸோ அது எல்லா ஃபோன்லேயுமே சேம். ஸோ இந்த மாதிரி ஆன் பண்ணுறதுக்கு ஒரு ஆப்ஷன் இருக்கும். ஸோ அதை கிளிக் பண்ணால் ஹாட்ஸ்பாட் ஒன் ஆகிரும். ஸோ ஒன்றாகணுன்னே மேலே நீங்கள் பார்க்கலாம், புதுசாக ஒரு ஐக்கன் ஒன்று ஆட் ஆகியிருக்கும். ஸோ அடுத்து நம்ம இங்கே பார்க்கலாம், ஆன் பண்ணதுக்கப்புறமா ஹாட்ஸ்பாட் செட்டிங்ஸ். இந்த செட்டிங்ஸில் பார்ப்போமா இருந்துச்சுன்னா ஹாட்ஸ்பாட் சம்மந்தமான சகல செட்டிங்ஸுமே இந்த இடத்துல தான் இருக்குது. முதல்ல கன்ஃபிகர் ஹாட்ஸ்பாட் அப்படின்னு இருக்குது. ஸோ அதை கிளிக் பண்ணுவோமா இருந்துச்சுன்னா நம்மளால் இங்கே ஹாட்ஸ்பாட்டை நேமை சேஞ்ச் பண்ணிக்க முடியும். ஸோ மோஸ்ட்லி ஹாட்ஸ்பாட்டை நம்ம ஃபோனோட நேமே தான் வரும். ஸோ உங்களுக்கு இந்த இடத்துல சேஞ்ச் பண்ணுறேன்னா ஹாட்ஸ்பாட்டை நேமை உங்களுக்கு தேவையான மாதிரி சேஞ்ச் பண்ணிக்கலாம். ஏன்னா நம்ம ஒரு ஈஸியான நேம் போட்டு வைப்போமா இருந்துச்சுன்னா நம்மளால் ஈஸியாக வேறு டிவைஸில் கனெக்ட் பண்ணுறதுக்கு லேஸாக இருக்கும். ஸோ அதனால் உங்களுக்கு தேவையான மாதிரி நேமை நீங்கள் இந்த இடத்துல சேஞ்ச் பண்ணிக்கலாம். அடுத்ததாக இங்கே கொடுத்துருக்காங்க என்கிரிப்ஷன் டைப் அப்படின்னு. ஸோ இதெல்லாமே டிஃபால்ட்டாக தான் வரும். ஸோ இதை பற்றியான ஐடியா உங்களுக்கு இருக்குமா இருந்துச்சுன்னா உங்களுக்கு இதை போட்டுக்கலாம். ஸோ இல்லாட்டி நார்மலாக டிஃபால்ட்டாக வர்றதுக்கே விட்டுருங்க. அடுத்தது ரொம்பவுமே முக்கியமானது, நம்ம ஹாட்ஸ்பாட்டோட பாஸ்வேர்ட். ஸோ இங்கே பார்க்கலாம், நமக்கு பாஸ்வேர்ட் கொடுக்கறதுக்கு எடுத்துருக்காங்க. ஸோ இங்கே நம்ம தேவையான மாதிரி உங்களுக்கு தேவையான பாஸ்வேர்டை நீங்கள் கொடுத்துக்கலாம். ஸோ 8 கேரக்டர்ஸ் வரைக்கும் உங்களால் டைப் பண்ணிக்க முடியும். ஸோ கண்டிப்பாக நீங்கள் ஹாட்ஸ்பாட் ஆன் பண்ணுவீங்களா இருந்தால் இந்த பாஸ்வேர்டு அப்படின்றத கண்டிப்பாக கொடுத்து வைங்க. ஸோ பாஸ்வேர்ட் இல்லாமல் ஹாட்ஸ்பாட் ஆன் பண்ணாதீங்க. ஸோ அடுத்ததாக நமக்கு பேக் வருவோமா இருந்துச்சுன்னா டேட்டா லிமிட் அப்படின்ற ஒரு ஆப்ஷன் இருக்குது. ஸோ இங்கே பார்க்கலாம், இப்போ இந்த ஃபோனுக்கு நான் ஹாட்ஸ்பாட் ஆன் பண்ணோன்னே ஒரு டிவைஸ் கனெக்ட் ஆகியிருக்கு. ஸோ அதுதான் மேலே 1 அப்படின்னு கனெக்ட் ஆகியிருக்கு, நீங்களே பார்க்கலாம். ஸோ நம்ம இப்போ டிவைஸை கனெக்ட் பண்ணதுக்கப்புறமா நம்மளால் இந்த மாதிரி லிமிட் செட் பண்ணி வைக்கலாம். ஸோ நீங்கள் ஹாட்ஸ்பாட் ஒருத்தருக்கு ஆன் பண்ணுறீங்க, ஸோ நம்ம ஃப்ரெண்டுக்கு ஆன் பண்ணுறோம். ஸோ மோஸ்ட்லி நமக்கு நம்ம ஆன் பண்ணி அப்படியே விட்டுட்டோம்னா நம்ம ஃபோனில் உள்ள எல்லா டேட்டா பேக்கேஜையுமே அவங்க முடிச்சிருவாங்க. ஸோ அதனால் குறிப்பிட்ட ஒரு லிமிட் வைக்கலாம். ஸோ 10 MB நீங்கள் யூஸ் பண்ணுறீங்களா, ஸோ 10 MBயில் நீங்கள் யூஸ் பண்ணிட்டீங்கன்னா ஆட்டோவாகவே இந்த ஹாட்ஸ்பாட் டிசேபிள் ஆகிரும். ஸோ இப்படி நமக்கு தேவையான மாதிரி எம்பிஸ் நம்ம டைப் பண்ணலாம். டிஃபால்ட்டாக அவங்க 10, 20, 50 அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ நம்ம கஸ்டமர் கிளிக் பண்ணி நமக்கு தேவையான எம்பி டைப் பண்ணிக்கவும் முடியும். ஸோ இது ஒரு பெஸ்ட்டான ஆப்ஷன். நீங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஹாட்ஸ்பாட் ஆன் பண்ணுறீங்களா இருந்தால் கண்டிப்பாக இதை நீங்கள் செட் பண்ணிட்டு ஆன் பண்ணுங்கள். அது உங்கள் டேட்டா பேக்கேஜை பார்த்துக்கிறதுக்கு ரொம்பவுமே தேவையான ஒரு விஷயமா இருக்கும். அடுத்ததாக பார்க்கலாம் இங்கே கனெக்டட் டிவைசஸ் அப்படின்னு. ஸோ 1 டிவைசஸ் கனெக்ட்னு காட்டுது. ஸோ இதை கிளிக் பண்ணி போகாமல் இருந்துச்சுன்னா நமக்கு இந்த இடத்துல என்னென்ன டிவைசஸ் கனெக்ட் ஆகியிருக்கு அப்படின்றது இந்த இடத்துல காட்டும். ஸோ பார்க்கலாம், இப்போ ஐஃபோன் ஒன்று கனெக்ட் ஆகியிருக்கு. ஸோ அந்த ஐபி அட்ரஸ் எல்லாமே உங்களுக்கு இங்கே ஷோ ஆகும். அதோட பிளாக் லிஸ்ட் அப்படின்ற ஒரு ஆப்ஷன் உங்களுக்கு கொடுத்துருக்காங்க. ஏதாவது டிவைஸை நீங்கள் பிளாக் பண்ண விரும்புவீங்களா இருந்தால் அந்த டிவைசஸ் இந்த இடத்துல நீங்கள் ஆட் பண்ணி வைக்கலாம். அதாவது சில டிவைசஸ் உங்களுடைய ஹாட்ஸ்பாட்டை யூஸ் பண்ணக்கூடாது அப்படின்னு நினைப்பீங்களா இருந்தால் அதை இந்த இடத்துல ஆட் பண்ணுற மாதிரி இருக்கும். அடுத்ததாக இங்கே பார்க்கலாம், ஸோ சில கொடுத்துருக்காங்க
ஹவு டு கனெக்ட் ஃப்ரம் another டிவைஸ் அப்படின்லாம் உங்களுக்கு சில விஷயங்கள் வந்து இந்த இடத்துல கொடுத்துருக்காங்க. ஸோ ஹாட்ஸ்பாட் சம்மந்தமாக பார்ப்போமா இருந்துச்சுன்னா மோஸ்ட்லி இந்த ஆப்ஷன்ஸ் தான் எல்லா ஆண்ட்ராய்ட் ஃபோன்லேயுமே ஸ்மார்ட் ஃபோன்லேயுமே வந்து இருக்கும். ஸோ ஐஃபோனை பொறுத்தவரை ஐஃபோன்லேயும் இதே மாதிரி தான். ஸோ நீங்களே பார்க்கலாம் இந்த செட்டிங்ஸ் எல்லாம் உங்கள் ஃபோன்லேயும் இருக்கா அப்படின்னு. ஸோ இதுக்கப்புறமா நீங்கள் வந்து ஹாட்ஸ்பாட் ஆன் பண்ணுவீங்களா இருந்தால் கண்டிப்பாக இந்தந்த விஷயங்களெல்லாம் நீங்கள் கண்டிப்பாக உங்கள் ஃபோனில் ஆன் பண்ணி வச்சுருக்கீங்களா, செட் பண்ணி வச்சுருக்கீங்களா அப்படின்றத தெரிஞ்சுக்கங்க. ஸோ கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு நான் நினைக்கிறேன் யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு. இது சம்மந்தமாக ஏதாவது டவுட்ஸ் இருக்கா, அது என்ன அப்படின்றத கமெண்ட் பண்ணுவீங்களா இருந்தால் நான் என்னால் முடிஞ்ச அளவுக்கு குயிக்காக வந்து அந்த டவுட்டை வந்து உங்களுக்கு நான் கிளியர் பண்ணி தரேன். அதோட உங்கள் ஃபோனில் கம்ப்யூட்டரில் ஏதாவது இஷ்யூ இருக்குமா இருந்துச்சுன்னா அது என்னன்றதையுமே கமெண்ட் பண்ணுங்கள். என்னால் முடிஞ்ச அளவுக்கு நான் வந்து உங்களுக்கு அதை சார்ட் அவுட் பண்ண ட்ரை பண்ணுறேன். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த வீடியோக்கு ஒரு லைக்கையும் போடுங்க.